அமெரிக்கா கிட்ட ஏகப்பட்ட திட்டம் இருக்கும். அதாவது ஒரு நாடு சிக்கிருச்சு அப்டின்னா, அவ்வளவு சுலபமா அமெரிக்கா விட்டுட்டு போகாது. ஏ டூ இசட் வரையும் ஒரு திட்டங்கள வச்சு, அந்த நாட்ல இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாது. முழுக்க அவன் ஜாதகத்தையே மாத்தி எழுதிட்டோம் அப்டிங்கிற திருப்தி அமெரிக்காவுக்கு வந்தா தான் விட்டு விலகுவாய்ங்க. அப்படி இல்ல அப்டின்னா, அமெரிக்காவோட ஜாதகம் மாறி போயிரும் பாத்துக்க அப்படின்னு சம்பவங்கள் மாறுச்சுனாலும் விட்டு விலகுவார்கள். இல்ல உக்ரைன் எதுல வந்து நிக்க போதுன்னு தெரியல. ஆனா உக்ரைன அவ்வளவு சீக்கிரம் அமெரிக்கா விடப்போறது இல்லைங்கிறது மட்டும் இப்ப தெரிஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்டின்னா, ஒரு அமைதி ஒப்பந்தம் இதெல்லாம் போனாலும், ட்ரம்ப் வந்தா மட்டும் தான் அந்த திசைய நோக்கி போகும். அதுவும் ட்ரம்ப் வந்து அவரோட மனநிலை முழுக்க உக்ரைன கழட்டி விட்டு நம்ம வேற ஜோலிய பார்ப்போம் அப்படின்னு இருந்தா மட்டும் தான். அப்படி இல்ல அப்டின்னா சிக்கலாகும். அப்படி சிக்கலாகும்போது மேற்கொண்டு பெரும் சிக்கலுக்குள்ள கொண்டு போறதுக்கு அமெரிக்க சிஸ்டம் தயாராகிக்கிட்டு இருக்கு. இது ட்ரம்ப் வந்தா. ஒருவேளை பைடன் கட்சியே மீண்டும் வந்துருச்சு அப்படின்னா கேட்கவே வேண்டாம். ஆனா, இப்ப உள்ள நிலைமைய காட்டிலும் அதிதீவிர கொடூரமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகவும் அமெரிக்க சிஸ்டம் பயங்கரமா தயாராகுது. ஆனா, அந்த இடத்துல அண்ணன் ஜெலன்ஸ்கி இருப்பாரா? அதுதான் இங்க கேள்விக்குறி. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி நகர்ந்து போறார். ட்ரம்ப் கிட்ட பேசுறார், பைடன்ட்ட பேசுறார், எல்லார்ட்டயும் பேசுறார். ரஷ்ய அதிபர் புட்டின் கூட உட்கார்ந்து பேசவும் தயார் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு, இருந்தாலும் அங்க புகஞ்சுகிட்டே இருக்கணும் அப்படின்னு பாஸ் குடுத்த உத்தரவ ஏற்று, ரஷ்யாவோட பைப்லைன் கச்சா எண்ணெய் உக்ரைன் வழியா போனதையும் டிஸ்கன்டின்யூ வரையும் பண்ணிட்டார். இருந்தாலும் அமெரிக்கா புதுசா ஒரு ஆள தயார் பண்ணி எதுக்கு கைக்குள்ளேயே வச்சுக்குவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருச்சு. அந்த ஆட்கள் ஒரு தாறுமாறான மைலேஜ் எடுப்பார்கள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜெலன்ஸ்கியோட கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கான சிக்னல் தெளிவா தெரியுது. ஜெலன்ஸ்கி இல்லாம வேற 2 நபர்கள வச்சு, இந்த யுத்தத்தையும் உக்ரைனையும் கைக்குள்ளேயே வச்சு நகர்த்திட்டு போறதுக்கும் அமெரிக்கா ஒரு பிளான் வச்சிருக்கு. அது செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருமா? வராதாங்கிறது உக்ரைன் மக்களோட தலையெழுத்த பொறுத்து இருக்கு. இன்னமும் கஷ்டத்த அனுபவிக்கணும். அந்த நிலப்பரப்பு ஒரு கொடூரமான ஆப்பிரிக்கா கண்டமா மாறணும் அப்படின்னு விதி இருந்துச்சு அப்புட்ன்னா, யாரு மாத்த முடியும்? அப்படிங்கிற மாரி தான் ஆயிப்போயிரும். சரி அப்படி யாரு தான்ப்பா ஜெலன்ஸ்கிக்கு அடுத்த லெவல்ல அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல அடிமையா இருக்கார்கள் அப்புட்ன்னா, ஜெலன்ஸ்கிக்கு திடீர்னு பக்கத்திலேயே இருந்து ஆலோசனை மைக்கேல் லோ தான். இவர் அட்வைசர் அப்படின்னு சொல்றத காட்டிலும், ரிசீவர் அப்படின்னு சொன்னா கரெக்ட்டா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இவரு பெரிய அளவுல அரசியல்வாதி, பத்திரிகையாளர், நெகோசியேட்டர் இந்த மாரி ஏகப்பட்ட டைட்டில் வச்சாலும், இந்த காலகட்டங்கள்ல யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு ரிசீவர் மாரி தான். அமெரிக்காலருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஜெலன்ஸ்கிக்கு கன்வே பண்றது. ஜெலன்ஸ்கி நேரடியா பேசுறது, இல்ல பேசக்கூடிய நிலைமையில இல்லாதப்ப, இவரு அமெரிக்காவ தொடர்பு கொண்டு பேசுறது. இந்த வேலைய பார்த்துட்டு இருந்த மனுஷன் தான். ஆனா, இவரு சமீப காலம் மட்டும் கிடையாது. யுத்தம் ஆரம்பிக்கும் போதிலிருந்து இன்னைக்கு வரையுமே, ஜெலன்ஸ்கி பேசக்கூடிய வாய் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கடுத்து உக்ரைனோட உளவுத்துறை தலைவரோட வாயி, செயல் ஜாஸ்தி. இந்த 2 பேரையும் தூக்கி சாப்பிடுற மாரி, இவரோட பிரஸ் ரிலீஸும் ஜாஸ்தி தான். இவரோட ரஷ்யாவோட எதிர்ப்பு அப்படிங்கிறதும் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். இந்த நபர் தான் இப்ப இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெவ்வேறு வார்த்தைகள்ல சொன்னாலும் சாராம்சம் ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை இந்த அமைதி ஒப்பந்தம் மூலியமா ரஷ்யா தான் பலம் பெறும் அப்படின்னு இருக்காரு. ஆமா, ரஷ்யா தான் பலம் பெறும். நிலத்த விட்டு குடுத்தா ரஷ்யா பலம் பெறும். நிலத்த விட்டு குடுக்காட்டி கூடுதலான நிலம் போகும். இதுதானே அங்க உள்ள சூழ்நிலை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவர் இத வேற வடிவத்துல சொல்றாரு. என்ன அப்டின்னா, இந்த அமைதி ஒப்பந்தம் எதுக்கு அப்டின்னா, ரஷ்ய ராணுவத்த பலப்படுத்திக்கிட்டு ஒரு புது திட்டத்தோட வந்து நம்ம மேல பாயறக்கு அப்டின்ருக்காரு. ரஷ்ய ராணுவம் பலமா இருக்கு. ஒரு பிரேக் எடுத்து பலம் பெறக்கூடிய சூழ்நிலை ரஷ்ய ராணுவத்துக்கு இல்ல. காரணம் உக்ரைன் ராணுவம் பலவீனம் மட்டும் கிடையாது. ராணுவமே இல்லாம போகக்கூடிய சூழ்நிலையில தான் களம் இருக்கு. என்னமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாளோ, 4 நாளோ போர் நிறுத்தம் செஞ்ச அந்த மனநிலையிலேயே இவர் இருக்காரா? இல்ல நாட்டு மக்களும், உலக மக்களும் இருப்பார்கள் அப்படின்னு நெனச்சு ஏமாத்துறாரான்னு தெரியல. இல்ல, இந்த சாராம்சம் இருக்கக்கூடிய பேப்பர எழுதி அமெரிக்கா குடுத்துட்டு, இத ஜெலன்ஸ்கிக்குலாம் கன்வே பண்ண தேவையில்ல. நீயே படிச்சிரு. அவன தூக்கிட்டு உன்னையே அந்த இடத்துல உட்கார வச்சுர்றோம்ன்னு ப்ராமிஸ் பண்ணுச்சோ என்னமோ, வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. அமெரிக்க ஏஜென்சிகள கூப்பிட்டு ஆத்துன்னு ஆத்துறாரு. அமைதி ஒப்பந்தத்துக்கு தயார் இல்லை உக்ரைன் அப்படிங்கிற மாரி சொல்லி,
பெரிய அளவு ஒரு புயல கிளப்புறாரு. அமைதி ஒப்பந்தத்துக்கு இவரு தயார் இல்லை, உக்ரைன் தயார் இல்லைன்னு சொல்றக்கு, அட்வைசருக்கு இவ்வளவு பவர் வந்துருச்சா அப்படின்னு கேட்டா, வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா ஒரு சிக்னல தருது. ஒருவேளை ட்ரம்ப் வராம மீண்டும் பைடன் கட்சி வந்தாலும் சரி, இல்ல ட்ரம்ப் வந்து ட்ரம்போட மனநிலை மாறினாலும் சரி, இவரு தான் உக்ரைனோட அதிபரா வரப்போறாரு. உளவுத்துறை தலைவர் ராணுவ தளபதியா வந்துருவார். ஏன்னா இப்போதைக்கு ஜெலன்ஸ்கியும் ஒரு ரிட்டயர்டு மனநிலையிலேயே இருக்கார்கள். ராணுவமும் ரிட்டயர்டு மனநிலையே இருக்கு. ஆனா உளவுத்துறை ஆக்டிவா இருக்கு. ஜெலன்ஸ்கியோட அட்வைசர் ஆக்டிவா இருக்காரு. இந்த 2 பயலுகள தூக்கி வச்சு, பெரிய அளவுல அந்த நிலப்பரப்ப நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டா, சிரியாவ தான் எவ்வளோ நாள் தான் நம்மளும் வச்சுக்கிறது? சிரியாவ நாசம் பண்ணிட்டோம். லிபியாவ நாசம் பண்ணிட்டோம். அந்த வரிசையில ஐரோப்பால ஒண்ணு முழுசா இருக்கட்டுமே! இப்ப என்ன கெட்டுப் போச்சு? ரொம்ப அமைதியா இருந்தாலும், அமெரிக்கா பின்னாடிலாம் வர முடியாது. எங்கள் நலன் சார்ந்து தான் நாங்க நடப்போம் அப்படின்னு அப்பப்ப ஐரோப்பிய தலைவர்கள் வாய் பேசுறாய்ங்கல்ல. இப்படி ஒண்ணு இருக்கட்டும். அப்பதான் இவனுங்க எப்பயும் நம்மள எதிர்க்கவே மாட்டாய்ங்க அப்படின்ட்டு, வெள்ளை மாளிகையில பல நாட்கள், பல திட்டங்கள் நடந்திருக்குமோ என்னமோ, அத ஒட்டியே தான் போகுது உக்ரைன் யுத்தகலம். ஐரோப்பால அப்படி ஒரு சம்பவம் நடந்து, லிபியா, சிரியா மாரி உக்ரைன் நிலப்பரப்பு இருந்தா என்ன ஆகும்? ஐரோப்பிய தலைவர்கள் பெருசா வாய் பேசவே முடியாது. அது நல்லதும் கூட. தலைவலியே இல்ல அப்புட்ன்னா, ஊர்ல வந்து நொல நாட்டியம் பேசக்கூடியதுல லிஸ்ட்ல 10 பேர் இருக்காய்ங்க அப்புட்ன்னா, 10 பேரும் ஐரோப்பிய தலைவர்களா தான் இருப்பாய்ங்க. அதனால இது அப்படி பார்த்தா நல்லது. அதே சமயம் உக்ரைன் மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த பாவமும் அறியாத மக்கள். ஜெலன்ஸ்கிய தேர்ந்தெடுத்ததோட விளைவு, திருப்பி நாட்டுக்குள்ள வரவே முடியாதாட்டுக்கு அப்படிங்கிற எண்ண ஓட்டம் தான் உக்ரைன்ல இருந்து வெளியேறி சென்ற ஒவ்வொரு உக்ரைனியர் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்கவனுங்களுக்கு வேற வழியே இல்ல. திருப்பி ராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிறேன்னு நம்மள கூப்பிட்டு புடுவாய்ங்களோ, இல்ல ரஷ்யாவோட ஏவுகணை வருதுன்னு சைரன் சத்தம் வருமோ அப்படிங்கிற போராட்டம் இப்போதைக்கு முடியாதாட்டுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்கணும் மாட்டுக்கு அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.